2011 நேசம் படைத்து நாங்கள் தான் பரமக்கடவுள். ஓ, நீங்க தானே அது? 2011 நேத்திரம் படைத்த பரமக்கடவுள் கைலமலையில. ஏன் சந்தேகம்பா? இல்ல, எல்லாருக்கும் இருக்கிறது 2 கண்ணு. உலகத்திலே பாமர மக்களுக்கு 2 கண்கள். இல்ல, 1.5 கண்ணா கூட இருக்குது. இல்ல, அந்த கண்ணு இல்லாத ஊழக்கண்ணா கூட இருக்குது. உங்களுக்கு மட்டும் எப்படி 2011 கண்ணு? மனித பிறவிலே இருப்பதோ 2 கண்கள். நீயும் ஒரு மனிதன் தான். ஆமா. இந்த மனிதனுக்கு எப்படி 2011 நேத்திரம்? ஒரு சந்தேகம். அதே சந்தேகம் தான். புத்திவான் பலவான். ஆமா, புத்தி இருக்குது. ஆனா லட்சி தான் இல்ல. ஒரு நாள் 2 நாள் கேப் இருக்குது. ஒரு லட்சி சேர்த்துக்கலாம்ல. சேர்த்து முடியலங்க, எல்லாம் பணியில இந்த மசான கொள்ள முடிந்தால் பங்கினி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. அப்ப தெரியும் இந்த ஆட்டம். போன வருஷம் நம்மளால முடிஞ்சவரை ஒரு 174 நாடகம் முடிச்சோம். இன்று இந்த முருகப்பெருமானை என்ன வழி காட்டுறாரோ நம்மளுக்கு அதுதான் நடக்கும். ஆமா ஆமா. நாம நினைக்கலாம் நான் தான் அந்த இதுல நான் தான் பெரிய ஆள். ஆமா. என்ன போல ஆட்டுக்காரர் என்ன பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லலைங்க. சொல்லுவாங்க கற்றோரை நற்றுமறை. எப்படி கற்றோரை நற்றுமறை? ஒரு பார்த்து ஒரு பெரியவங்களை பார்த்து, ஐயா வழி எங்க இந்த கருவனூருக்கு போனோம், எதுல வழிங்க? எப்படி போனோம்? எதுல போனோம்? எந்த வழியாக போனால் நம்மளுக்கு எந்த இடரும் வராது. அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஊத்தங்கரைக்கு எந்த வழி போதுங்க? கல்லாவிக்கு எந்த வழி போதுங்க? அப்படி வழி தெரிஞ்சு போனால் கண்டிப்பாக இந்த முருகன் அருள் கொடுப்பார். இந்த வழி எனக்கு தெரியும். நேரா போய் மாங்காய் மரத்துல முட்டிக்கு நின்று வெடித்தா அப்படி. ஓஹோ, ஒரு மனிதனா பிறந்து 2 கண்கள் இருக்கிறது. உனக்கு மட்டும் எப்படி 2011 நேத்திரம்? அதுதானே. ஆமா நந்தி சார் சுவாமி. எனக்கு கழுத்தில் அணன் வரக்கூடிய ஆதிசேஷன் வாசுகி என்று சொல்லக்கூடிய வாசுகிக்கு 1000 தலை. 1000 தலை. 2000 கண்ணு. 2000 கண்கள். இன்னும் 11. நான் ஏறக்கூடிய வாகனம் என்று சொல்லக்கூடிய காளை. காளை மாட்டுக்கு 2 கண்கள். 2002. என் கையில இருப்பது சக்தி, திரிசூலம், மான்மலம் என்று சொல்லக்கூடிய மான்மலத்துக்கு கபாலத்துக்கு 2 கண்கள். 2004. என்னுடைய ஜடாபாரத்தில் வந்திருக்கூடிய கங்காதேவிக்கு 2 கண்கள். 2006. என்னுடைய இடபாகத்தில் வந்திருக்கூடிய உமாமகேஸ்வரிக்கு 2 கண்கள். 2008. நீ எத்தனை வேணும்? இன்னும் 3 வேணும். எனக்கு இருப்பது 2 கண்கள். 2010. இன்னும் 1 என்ன பண்ணுவேன்? அதுக்கும் சிரிப்பேவா? இந்த உலகம் உறக்கம் என்ன உமையோள் பிறந்தவள். யாரோ பேர்ல ஓட்டுறாங்க சமயா. தனி பேர் மனிதன் வாழ முடியாது. எப்படி இந்த உலகம் உறக்கம் முன்னே யார் பிறந்தார்? உமையவள் உமாமகேஸ்வரி பிறந்தார். முக்கண் பரமேஸ்வரி. அவ எப்படி பிறந்தார்? எப்படி? முக்கண்ணோடு பிறந்தார். 3 கண்ணோடு. அந்த 3 கண்ணோடு விளக்கணும் யாரோ? உலகம் எப்படி இருந்தது? ஆமா, நீர்மயமாக. உலகம் அல்ல நீர்மயம். நீர்மயமா இருக்கிறது. ஆமா, அந்த நீர்மயமா இருக்க நேரம் இந்த ஒரு உலகத்திலே ஒரு பெண் மட்டும் இருந்தால் ஆமா உலகத்துக்கு உலக பிரபஞ்சமாகாது. ஆகுமா? ஆகாது. ஆமா. அப்படி சொல்லி உமா மகேஸ்வரி என்ன நினைத்தால் என்ன ஒரு புடி மண்ணு எடுத்தால் பதும செய்தி எனக்கு கண்ணு கேட்ட கணவர் வேண்டும் அப்படின்னு சொல்லி உருவாக்கினால் கையில் இருக்குது என்ன பிரம்பக்கோள். பிறக்கும் நேரம் பிரம்பக்கோளோட பிறந்து அவ பிறந்ததே வீரபம்பை, வீரஜாட்டை, ஆமா பூலம் 37 பிறந்து அந்த பெருமனால் தட்டின உடனே கண்ணிக்கேற்ற கணவர் வேண்டும் அப்படி மனதிலே கருதி கொண்டு தட்டினால் அம்மா என்று வருகிறது. எல்லாம் தொல்லை மேல தொல்லை வந்து ஒரே தொந்தரவாக்க மாட்டேங்குது. அம்மா என்று வருகிறது. அந்த குழந்தையாகப்பட்டது என்ன நினைத்தால்
கண்ணுக்கு ஏத்த கணவர் வேண்டும் என்று சொல்லி நினைத்தோமே அம்மா என்று வருகிறது அப்படின்னு சொல்லி பிள்ளை யார் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளை யாருன்னு தூக்கி ஓரமா வச்சிருக்கிறா ஆத்துங்கிற உரத்திலே அரச மரத்திலே அடியில பிள்ளை யார வச்சிட்டா முதல் பிள்ளை பிள்ளையார் இந்த பிள்ளையார் இரண்டாவது நினைத்தால் எனக்கு கண்ணுக்கு ஏத்த கணவர் என்று சொல்லி பெருமாள் தட்டினார் தட்டின உடனே ஒரு குழந்தை ஆண் குழந்தை வருகிறது எப்படி வருகிறது தங்கா என்று வந்த உடனே அண்ணா என்று ஏற்றுக்கொண்டால் மூன்றாவது ஐயோ நான் நினைத்தேன் எப்படி நினைத்தேன் எதுவுமே நடக்கலையே எனக்கு கணவர் வேண்டும் அப்படிதான் நினைத்தேன் வரவில்லையே அப்படி சொல்லி மூன்றாவதாக மண்ணெடுத்து உருவாக்கி திறமனால் தட்டி நான் பிறந்தேன் யார் உருவாக்கினது உமையவள் என்ன உருவாக்கினால் உருவாக்கின உடனே தேவின்னு அழைத்து தேவின்னு அழைத்த உடனே மன்னவா என்று ஏற்றுக்கொண்டார் அப்படி மன்னவாறு ஏற்றுக்கொண்ட உடனே என்ன தெரியுது என்ன அவ எப்படி பிறந்திருக்கிறார் முக்கண்ணோடு பிறந்திருக்கிறார் ஒரு பெண்களுக்கு 3 கண் இருந்தால் உலகம் இருக்குமா பொறுக்காது பெண்ணே உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டுமானால் ஆனால் எனக்கு ஒரு சீதனமாக தரணும் என்ன சீதனம் வேணும் எனக்கு ஒரு சீதனம் அந்த சீதனம் கேட்ட உடனே கண்டிப்பாக தருகிறேன் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டேன் என்ன தேவி நீ பிறந்ததோ முக்கண்ணோடு பிறந்திருக்கிறார் அந்த நெற்றிக்கண்ணை எனக்கு தாரா பார்த்து கொடுக்க வேண்டும் அன்னைக்கே ஆரம்பிச்சுதான் அந்த சீதன முறை கடவுளே இவ்வளவு கல்பா வேலை பண்ணி நிற்குதுன்னா சும்மாவா பண்ணுவானா கொண்டாட்டி கேட்டுக்கிறதே பெரிய விஷயம் இதுல புடிங்களுக்கு சீதனம் வேற வைக்கணும் ஏண்டா 1.5 லட்சம் தாண்டா வைக்குது தங்கம் சீதனம் கொடுக்கறது அதே கொடுத்துடலாம் உனக்கு ஒரு 10 பொண்ணை பிறந்துக்கணும் போ யாருக்கு உனக்கு 10 பொண்ணு ஆமா அந்த 10 பொண்ணு பிறந்திருந்தா அதுக்கு சீதனம் இன்று எவ்வளவு 1.5 லட்சம் பொண்ணுக்கு ஒரு 10 பவுனுன்னா எவ்வளவு கொடுத்துருப்ப நான் பெத்து வச்சுக்கிறதே பவுனு தான் அந்த பவுனை கட்டின்னு போறதுக்கு உனக்கு வாங்கித்தாருன்னா உனக்கு பார்த்துட்டா பொண்ணு மயில் பவுனு நல்லா கேட்டுங்க நீ பெத்து வச்சுக்கிறது நான் பெத்து வச்சுக்கிறதே பவுனு தான் பவுனு அந்த பவுனுக்கு அது வருஷம் ஒரு குட்டி போடும் தம்பி நீ 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற பவுனு மயிலா போடும் கடத்துக்கு அடமானத்துக்கு சேர்த்து கிடைக்குதான் போகும் ஆனா இது வளர்ச்சி வாழையா வளர்ந்துட்டே வரும் ஏன்னா அப்ப இருந்து 10 ரூபாய் வட்டி கொடுத்து அவன் நடந்துக்கிறிய ஒரு 10 பவுன் வாங்கி வச்சுட்டான் 15 லட்சம் ரூபா விடுங்க போனா போய் போகுது அப்படி அன்றி தேவி எனக்கு சீதனமாக கொடுத்தது உண்டானால் கண்டிப்பாக உன்னை திருமணம் செய்கிறேன் அப்படி தெரிவித்தேன் எனக்கு கண்ணை அந்த நெற்றி கண்ணை தார பார்த்து கொடுத்து விட்டு அதை எங்க வைத்திருக்கிறேன் எங்க நெற்றிக்கண் 2011 ஏத்திரம் அந்த நெற்றிக்கண்ணை வைத்த உடனே என்னுடைய தேவியார் என்று சொல்லக்கூடிய மகேஸ்வரிக்கு சாமண்டீஸ்வரி சர்வேஸ்வரி உலகம் போட்டு உத்தமி அவளுக்கு அந்த நெற்றிக்கண் எடுத்த உடனே எப்படி இருக்கிறது எப்படி ஆறாக போய் கொண்டிருக்கிறது ரத்தம் பெருகி ஓடுது ரத்தமாக பட்டது ஆறா பெருகி கொண்டு போகிறது அங்க பார்த்தேன் ஓஹோ பெண்மணியாக பட்டவள் ஆசைப்பட்டு எனக்கு சீதனமாக கொடுத்து விட்டாள் அப்படி சொல்லி என்ன செய்தேன் கண்ணை அமர்த்தி விட்டேன் இதுல அமர்த்த உடனே அங்க என்ன ஆயிடுச்சு தெரியுமா ரத்தம் அப்படியே கசிஞ்சு தோய்ந்து விட்டது அது என்ன பெண்களுக்கு மானிட பிறவிலே உலகம் பிறந்தா அந்த உலகத்திலே பெண்களுக்கெல்லாம் நெற்றியில் குங்குமமாக திகழட்டும் அப்படின்னு வச்சிட்டீங்க ஆமா சரி இருக்கட்டுங்க அப்படி அந்த குங்குமம் வச்ச இடம் என்னைக்குமே எனக்கு தெளிச்சவங்க இருக்கிறது ஆமா உன்ன மாதிரி சுற்றி போட்டு வாங்கி போய் நான் என்ன சும்மா வாங்கிட்டு போறேன்னா பணத்துக்கு தான் வாங்கிட்டு போறேன் இல்ல பணத்துக்கு தான் அத நான் எதுக்கு வாங்கிட்டு போறேன் வீட்டுக்கு ஸ்டிக்கர் போட்டு எதுக்குப்பா எங்க வீட்டுக்காரி தண்ணி ஊத்திக்கும் போதெல்லாம் கழட்டி அவத்துல வச்சிருவா எங்க பாத்ரூம்ல நான் என்ன பண்ணுவேன் எடுத்து செவத்துல அப்படியே எழுதுவேன் அந்த பொட்டை லைனா ஒட்ட வச்சு அதுல ஒரு எழுத்து கொண்டு வருவேன் என்ன எழுத்துன்னு தெரியுமா LOVE லவ் அதுக்குதான் பயன்படுது ஸ்டிக்கர் போட்டு நெத்தியில நிரந்தரமாக்குறதுக்கு இல்ல அது
நாகரிகம் வளர வளர அநாகரிகம் வளர்ந்து கொண்டே வருதுதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையா இருக்குது. அப்படி தேவி எனக்கு நெற்றிக்கண்ணை கொடுத்து விட்டாய். உன்னை திருமணம் செய்ய முடியாது. திருமணம் செய்ய வேண்டுமானால் ஆனால் பெண்ணுக்கு ஆண் அடக்கம், ஆணுக்கு பெண் அடக்கம். எப்பயுமே ஒரு திருமணம் செய்ய வேண்டுமானால் ஆண்களுக்கு வயது 20 வயதா இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கணும். அவ எப்படி பிறந்திருக்கிறார்? அவ மூத்த வயது. ஆமா. அப்படி திருமணம் செய்ய முடியுமா? முடியாது. இப்போ நான் உன் திருமணம் செய்ய மாட்டேன். என்ன செய்தேன்? இரண்டாவது உன்னை திருமணம் செய்ய வேண்டுமானால் ஆனால் உங்க தந்தையை சொல்லக்கூடிய எங்கே தக்கன், அந்த தக்கனிடத்திலே தச்சகாபுரியிலே நீ பிள்ளையா பிறக்கணும். அந்த பிள்ளையா பிறந்து என்ன தாட்சாயணியா, அந்த தாட்சாயணியா பிறந்தாதா உன்னை அங்க வந்து பெண் கேட்டு திருமணம் செய்யறேன். ஓஹோ, இப்படி ஆயி போச்சு கதை. ரைட்டுங்க. திருமணம் செய்து உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எறும்பு முதல் ஜென்மம், யானை கடை ஜென்மம். எறும்பு பெரியதா யானை பெரியதா? எறும்பு பெருசா யானை பெருசா? எறும்புதான் பெருசா. எப்படி பெரியது? சாமி அவ்வளோ வயிறு யானைக்குது. அந்த யானை காதல இவ்வளவு சித்திரம் வாங்கிச்சானா அந்த யானையா சேர்த்து போகுது. அப்ப எறும்பு தானே பெருசா? இந்த எறும்புக்குள்ள யானையே அடக்கம். யானை முதல் ஜென்மம், எறும்பு கடை ஜென்மம். அப்படி உயிருள்ள பிராணிகளுக்கு நடக்கப்பட்டது 40,000, யூக்கப்பட்டது 9,000, பறைக்கப்பட்டது 12,000. இந்த உயிருள்ள பிராணிகளுக்கு நான் படி அளக்கவில்லை என்றால் என்ன செய்யும்? அவ்வளவுதான், ஈசனாகப்பட்டவர் என்று படி அளக்க அப்படின்னு சொல்லி வரலாற்றுக் கொண்டிருக்கும். அப்படி நான் பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே பேசினே அப்படி தெரியும். எனக்கு மாந்தோப்புல இருந்து திறந்தோப்பு வரைக்கும் பேசினே இருந்தாலும் தான் முன்னாடி இருந்தேன். பேசினே இருந்து கவனம் பேசினே எப்பயுமே அப்படிதான்டா. அப்படிதான். அப்படி நான் ஈசனாக வந்து ஈசனாகப்பட்டவன் இந்த படி அளக்கவில்லையே. சீசனுக்கு தான் வருவீங்களா ஈசன்? ஆமாடா. சரிங்க. 6 மாசம். சரிங்க. 6 மாசம் வர மாட்டேன். அப்படி இந்த பரமக்கடவுளா இருந்து இந்த பரமக்கடவுள் வர நேரம் பேரு நம்ம சாவித்திரி அன்னலட்சுமி. அந்த பெண்ணாகப்பட்டதா சோரம்மன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த உறங்கிக் கொண்டிருக்க நேரம் இந்த வசுதேவர மூர்த்தி தூக்கி செல்கிறார். அந்த உறங்குற நேரத்திலே அங்க ஆண் குழந்தை அசோத அரமனையில் விட்டு பெண் குழந்தை கொண்டு வந்து யார் இடத்துல கொடுத்தார்? யார் இடத்துல? அந்த கமசன் இடத்துல கொடுத்து விட்டார். அந்த கமசனாகப்பட்டவன் 7 குழந்தை வெட்டினோம். 8வது குழந்தை பெண் கொடுக்க முடியாது. 8வது குழந்தையால் கட்டாய மரணம். அசுரன் சொன்னது அந்த முனிவர் சொல்லிட்டானே. 8 வருதா இல்ல மேல இருந்து எடுத்துக்கினா கிளை 8 வருதா? எப்படி எடுத்தாலும் நம்மளுக்கு யமன் தான். ஆமா அப்படின்னு ஒண்ணா போட்டு தள்ளிட்டான். அப்புறம் அந்த 8வது குழந்தையாகப்பட்டது வீசினா, இது பெண் குழந்தை, எனக்கு எதிர்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி வீசினான். அந்திரத்தில் யாரு வருகிறார்? ஆதிபராசக்தி. அடே கமசா, என்னை கொல்லவும் வெல்லவும் உன்னால முடியாது. உன்னை கொல்வதற்காக என்னுடைய அண்ணா என்று சொல்லக்கூடிய 1000 பாடி அசோதை அரண்மனையிலே அப்படின்னு சொல்லி இந்த நல்ல நேரத்தில் அண்ணார் கண்ணன் பேரை வளர்த்து வச்சிருக்கிறார். வாழ்க பல்லாண்டு வாழ்க. ஜோடி ஜெங்குமான் கைத்தொட்டி கைப்பாடு யார் வந்தாலும் சரி வரங்கொடுக்கு வல்லல் படியளக்கம் கர்த்தா. முன்னே இருந்தா அவருக்கும் கொடுக்கணும். கண் தெரியாம இருந்தா அவங்களுக்கும் படி அளக்கணும். காலையில இருந்தா அவங்களுக்கும் படி அளக்கணும். அப்படி எத்தனையோ பக்தர்கள் கையில மலை தேடி வருவார்கள். அமர ஆசனங்கள் என்ன? புலித்தோல் ஆசனம். அந்த புலித்தோல் ஆசனம் மறந்து சதியும் மதியுமாக நான் மட்டும் கொடுத்தால் பலிக்காது. 2 பேர்களும் எப்படி என்னுடைய சரிபாக மற்றவள் உமாமகேஸ்வரி 2 பேர்களும் வரம் கொடுத்தால் பலிக்கும், இல்லைன்னா பலிக்காது. என்ன பலிக்காது? ஊதல் போட்டாதான் பழுக்கும். ஊதல் போடலாம் எப்படி பழுக்கும்? எப்படா உனக்கு மட்டும் குளிர் வரும்? குளிர் யாருக்கு? நம்மளுக்கு இந்த இறைவனாகப்பட்டவன் குளிர் காத்து மழை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். இது நீ கோடியே பணம் இருக்கிறதும் சரி
வீரபத்ரன் யாரு? யாரு? நந்தி யாரு? யாரு? நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் ஆமா யாருக்கும் தெரியாது. தெரியாது. நம்மள படைச்சிட்டான். தெருக்கூத்தாடி ஆடி எப்படியோ முள்ளிலையோ கல்லிலையோ. ஆமா நம்மளவே நம்ம படிப்பு அது மாதிரி. ஆமா அதனால விதி எப்படியோ கிட்ட விடுங்க தம்பி. இந்த கோடியா சம்பளம் வாங்கினாலும் அந்த கோடி கூட வராது. ஆமா நாம இருப்பது என்னைக்குனாலும் தெருக்கோடி தான். ஆமா நம்ம செல்ல நேரம் யாரோ அந்த தொழிலாகப்பட்டது எடுத்து போவதில்லை. நம்ம கத்துக்கிற நம்ம கலையாகப்பட்டது நம்ம இடத்தில் வந்து சேருது. ஆமா நம்ம போகும்போது நம்ம கூடயே வந்துடுது. உன்னுடைய கலை என்னோட வந்துரும், உன்னோட வரும். ஆமா பணம் வருமா? வராது. மெத்த மாளிகை வருமா? வராது. சொத்து சுகம் வருமா? வராது. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய்க்கு துணி தைக்கிற காசு இருக்குதா? அது நக்கவே மாட்டேங்குதுங்க. ஏன் நக்கல? என்ன தேவியாளர் சொல்லக்கூடிய மகேஸ்வரி, சாமண்டீஸ்வரி, சர்வேஸ்வரி, உலகபத்து உத்தமி பார்வதியை நான் கூப்பிடுறியா? உப்புட்டியா கூப்பிடுறீங்க? உப்புட்டியே வரல, சீக்கிரமா கூப்பிடு. உடனே பார்வதா